சிவபெருமான் சொல்றாரு, அதிகாலையில விதவையோட முகத்தை பார்த்தா என்ன நடக்கும்? நண்பர்களே, இது ரொம்ப பழைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். சிவபெருமான் பார்வதி அம்மா இருவரும் கைலாச மலையில தங்கியிருந்த நேரம். அப்போ உலகத்துல இருக்கிற விதவை பெண்கள் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேச்சு நடக்கும்போது பார்வதி அம்மா சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க, சுவாமி, அதிகாலையில விதவையோட முகத்தை பார்த்தா என்ன நடக்கும்? அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, தேவி பார்வதி, இந்த சமூகத்துல சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, விதவை பெண்களோட முகத்தை பார்க்கலாமா பார்க்க கூடாதா அப்படின்னு. இன்றைக்கு இந்த விஷயத்த முழுசா உனக்கு தெளிவா சொல்றேன். இந்த விஷயத்துல நல்ல மனசு கொண்டவங்க, அமைதியா வாழ்றவங்க, துறவிகள், ஞானிகள், பொதுவா சொல்லணும்னா ஆன்மீகமாக உயர்ந்தவர்கள், மகான்களும் என்ன சொன்னாங்க? உண்மை என்னன்னு புரிய வைக்கிறேன். இது ரொம்ப நல்ல பாடம் சொல்ற ஒரு சம்பவம். இதுல இருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கும். அதனால நீ கவனமா இந்த கதைய முழுசா கேளு. சில பேருக்கு காலையில எழுந்ததும் விதவையோட முகம் கண்ணில் பட்டா அபசகனம்னு பயம் வந்துடும். அப்படின்னா ஒருத்தரோட மனைவி இறந்துட்டா காலையில அவரோட முகத்தை பார்த்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு சமூகத்துல நிறைய தவறான நம்பிக்கைகள் பரவி இருக்கு. அத எல்லாம் பரமாத்மா மற்றும் ஆன்மீக பெரியவர்களோட வார்த்தைகளால இந்த தவறான நம்பிக்கைக்கு இன்றைக்கு முடிவு வைக்க போறேன். சிவபெருமான் தொடர்ந்தாரு, தேவி, ஒருத்தரோட மனைவி இறந்துட்டா அவரோட முகத்தை பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு ஏன் யோசிக்கணும்? உயிர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முகம் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் சமூகத்தில் சில பேருக்கு என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு பொட்டு, தாலி, நெற்றியில் குங்குமம் இருந்தால் அவங்க சுகவாசம் வாழ்கிற சுமங்கலின்னு சொல்லுவாங்க. அதே பெண்ணுக்கு அந்த அடையாளங்கள் இல்லைன்னா அவங்கள விதவையா சொல்லி முகம் பார்க்க கூடாதுன்னு விலகி போயிடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணோட கணவன் இறந்துட்டா அதை சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அபசகுனம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதிகாலையில் விதவையோட முகம் கண்ணில் பட்டா மட்டும் சகுனம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் சொல்றாரு, தேவி, எல்லா உயிர்களுக்கும் பிறப்பையும் மரணத்தையும் கொடுக்கறது பரமாத்மா தான். யாரோட வாழ்க்கை யாரோட சேர்ந்து எவ்வளவு நாள் இருக்கணும்னு கூட பரமாத்மா முன்னாடியே எழுதி வச்சிருப்பாரு. அதனால யாரோட முகத்தை பார்த்து இது நல்லது இது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இப்படி காலையில முகம் பார்த்தா அபசகுனம்னு உண்மை இருந்தா, ஸ்ரீராமரோட அப்பா தசரத மகாராஜா இறந்தப்போ அவரோட 3 மனைவிகளும் விதவைகள் தான். கௌசல்யா அம்மா, கைகேயி அம்மா, சுமித்ரா அம்மா. அப்போ அயோத்தியா மக்கள் அவரோட முகம் பார்க்கலையா? ஸ்ரீராமர் தன்னோட அம்மாவோட முகத்தை பார்க்கலையா? அதனால சிவபெருமான் சொல்றாரு, தேவி, இது எல்லாம் சில பேரோட தவறான எண்ணம், நெகட்டிவ் புத்தி. மேலும் சிவபெருமான் சொல்றாரு, பாவம் உள்ளவனுக்கு பாவம் தான் கண்ணில் படும், ஏமாற்றம் செய்கிறவனுக்கு ஏமாற்றம் தான் தெரியும், நேர்மை இல்லாதவனுக்கு நேர்மை இல்லாமை தான் தெரியும், தர்மம் உள்ளவனுக்கு தர்மம் தான் தெரியும், புண்ணியம் உள்ளவனுக்கு புண்ணியம் தான் தெரியும். ஒருத்தரோட எண்ணம் எப்படி இருக்கோ அவர் பார்க்குற உலகமும் அப்படித்தான் இருக்கும். ஒரு பெண்ணோட கணவன் இறந்தாலும் அவளை பரமாத்மா உயிரோட வச்சிருக்காரு. ஏன்? கணவன் போயிட்டாலும் அந்த பெண் செய்கிற தானம், பூஜை, பஜனை, புண்ணியம் எல்லாம் அவங்களோட கணவனோட கணக்கில் பாதி போய் சேரும். கணவன் வேலை பார்த்து இறந்துட்டா மனைவிக்கு பாதி சம்பளம் கிடைக்கிற மாதிரி. கணவன் போன பிறகு மனைவி செய்கிற புண்ணியம் பாதி அவருக்கு போய் சேரும். அதே மாதிரி மனைவி போன பிறகு கணவன் செய்கிற புண்ணியம் பாதி அவர்களுக்கு போய் சேரும். அதனால தான் பரமாத்மா மனிதனை விட்டிருக்காரு. தானம் செய்ய, பஜனை செய்ய, ஏகாதசி விரதம் இருக்க, இறைவனை நினைக்க. நீங்கள் ஒரு குடம் தண்ணீர் கூட இறைவனுக்கு சாத்தினாலும் அதில் பாதி அவங்க கணக்கில் போய் சேரும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இறைவனை வழிபட்டா அப்போ கணக்கில் போகாமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர் செய்கிற புண்ணியம் அங்கே போய் சேரும். ஏன்னா ஒரு நாள் எல்லாரும் போகத்தான் போகிறோம். அதனால ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு பகவான் பக்தியில மூழ்கி வாழணும். யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. ஒருத்தரோட வார்த்தையால இன்னொருத்தருக்கு மனக்காயம் ஏற்பட்டா அது பெரிய பாவம். விதவையோட முகம் பார்க்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை. இது மனிதனுக்கே உரிய குணம் கிடையாது. அப்படி எங்க எழுதியிருக்கு? யார் சொன்னது விதவையோட முகம் பார்க்கக்கூடாதுன்னு? இதெல்லாம் மனிதன் உருவாக்கின தவறான நம்பிக்கைகள் தான். இதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்றாரு,
தேவி, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பரமாத்மா பக்தியில் லயிச்சு வாழணும், ஸ்ரீராமரை நினச்சி வாழணும், விதவையோட முகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் இந்த உலகத்தில் பாவத்தை பரப்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி பேச்சுக்களை விட்டுட்டு யாருக்கும் மன கஷ்டம் தரக்கூடாது. ஒருத்தரோட வார்த்தையால் இன்னொருத்தருக்கு காயம் ஏற்பட்டா அது ரொம்ப பெரிய பாவம். அதுக்கப்புறம் பார்வதி அம்மா கேட்குறாங்க, சுவாமி, எதுக்காக சில பெண்கள் சீக்கிரமே விதவை ஆகுறாங்க? எந்த பாவம் ஒரு நல்ல குணமுள்ள கணவனுக்கு முழு நம்பிக்கையோடு இருக்கிற பெண்ணையுமே விதவையாக்குது? ஒரு பெண் விதவையா ஆக போறான்னு முன்னாடியே அறிகுறிகள் வருமா? அந்த பெண்ணோட எந்த உடல் பாகம் இதை சுட்டி காட்டுது? அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, தேவி பார்வதி, நீ கேட்ட கேள்வி சரிதான். சில பெண்களோட விதியில சீக்கிரமே விதவையா ஆகிறது எழுதப்பட்டிருக்கும். அவங்க எவ்வளவு நல்ல குணமுள்ளவர்களா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாவத்தால அவங்க வாழ்க்கை இப்படி போகுது. அதுக்கான அறிகுறியும் அந்த பெண்ணோட உடம்புல ஒரு இடத்துல தெரியும். இந்த ரகசியமான உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கதையை சொல்ல போறேன். அந்த கதையில உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அதனால கவனமா மனசு வைத்து தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கேள். அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு ஒரு ரொம்ப அழகான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையில மனிதர்களோட நல்ல வாழ்க்கைக்காக பல முக்கியமான உபதேசங்கள் இருக்குது. அதனால இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுசா கேட்கணும். இதை பாதியில விட்டா பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் கதையை தொடங்குறாரு. தேவி பார்வதி, ஒரு காலத்துல ஒரு நாட்டில் ரொம்ப பெரிய பணக்கார வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன், 3 மகள்கள். 3 மகள்களுக்கும் நல்ல பணக்கார குடும்பங்கள்ல திருமணம் ஆகிடுச்சு. ஆனா ஒரு மகளுக்கு மட்டும் துரதிர்ஷ்டம் நேர்ந்தது. திருமணமாகி சில வருஷங்கள்லேயே அவள் விதவையா ஆகிட்டா. ரொம்ப துயரத்தோட வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாள். அந்த விதவை பெண்ணோட பேர் ஜமுனா. ஜமுனா ரொம்ப அழகானவள், நல்ல குணமுள்ளவள், கணவனுக்கு முழு நம்பிக்கையோட இருந்தவள். ஆனா அவளோட விதியில எழுதி வச்சிருந்த கெட்டது அவளை விடல. திருமண நேரத்துல ஜமுனாவோட அழகையும் அவளோட அப்பாவோட செல்வத்தையும் மட்டும் பார்த்துட்டு அவளை கல்யாணம் பண்ணின அவளோட கணவன் சீக்கிரமே உடம்பை விட்டுட்டாரு. சின்ன வயசுலேருந்தே ஜமுனாவோட உடம்புல அவள் விதவையா ஆக போகிறதுக்கான அறிகுறிகள் இருந்தது. ஆனால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. முன்பிறவியில் செய்த கர்மங்களால் தான் இந்த பிறவியில் ஜமுனாவுக்கு விதவையா ஆகிற நிலை வந்தது. இதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்கிறாரு, தேவி பார்வதி, இப்போ ஜமுனாவோட முன்பிறவி கதையை சொல்ல போகிறேன். அதைய கவனமாக கேள். ஜமுனாவோட முன்பிறவியில் அவள் ஒரு வியாபாரி வீட்டில் பிறந்தா. அவளோட பேர் லீலாவதி. அந்த வியாபாரி அரசனுக்கு ரொம்ப பிடிச்சவர். அதனால அவரோட வீட்டில் பணம், செல்வம் எல்லாத்துலேயும் நிறைந்திருந்தது. அதிக செல்வம் வந்ததால அந்த வியாபாரி ரொம்ப அகந்தையாக மாறிட்டாரு. அவர் தன்னோட ஒரே மகள் லீலாவதியை ரொம்ப நேசிச்சாரு. லீலாவதி ரொம்ப அழகானவள். அப்பாவோட அன்புல செல்லத்தில் வளர்ந்ததால கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டா. அவ கேட்ட எல்லாத்தையும் அப்பா செய்து கொடுத்தாரு. எந்த குறையும் தெரியாம அவ வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதனால அவளுக்கு அழகுனால பெருமை, அகந்தை ரொம்ப அதிகமா இருந்தது. லீலாவதி பெரியவளானதும் அப்பா அவளுக்கு திருமணம் செய்ய நினைச்சாரு. ஆனா அவளுக்கு ஒரு நிபந்தனை. என்னன்னா, என்னை கல்யாணம் பண்றவன் என்னோட அப்பா வீட்டிலே இருக்கணும், வீட்டு மாப்பிள்ளையா இருக்கணும். இந்த விஷயத்த வியாபாரி எல்லா உறவினர்களுக்கும் சொல்லிட்டாரு. 4 திசையிலிருந்தும் இந்த செய்தி பரவுச்சு. அதுக்கப்புறம் பல அறிவாளிகள், பணக்காரர்கள், வியாபாரிகள் எல்லாம் லீலாவதியை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் லீலாவதிக்கு யாரையும் பிடிக்கல. லீலாவதி பல அறிஞர் வியாபாரிகளை அவமதிச்சு வீட்டை விட்டே வெளியே அனுப்பினான். ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு மகான் பிச்சை கேட்கறதுக்காக லீலாவதியோட வீட்டுக்கு வந்தாரு. அவரை பார்த்த உடனே லீலாவதி அவர் மேல மயங்கி போயிட்டா. உடனே தன்னோட அப்பா கிட்ட, அப்பா, நான் அந்த பிச்சை கேட்க வந்த மகானையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். இதை கேட்ட லீலாவதியோட அப்பாவும் சம்மதம் சொன்னாரு. அந்த மகான் கிட்ட லீலாவதிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இருக்கான்னு கேட்டாரு. அந்த மகானும் ஆம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் லீலாவதி மகான் திருமணம் நடந்துச்சு. திருமண நேரத்துல லீலாவதி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. தன்னோட மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைச்சிட்டாருன்னு நினைச்சா. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே
லீலாவதி தன்னோட உண்மை குணத்தை காட்ட ஆரம்பிச்சாள். கணவனை வேலைக்கார மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாள். அவன் சொல்றத கேட்காம அவனுக்கே உத்தரவு போட ஆரம்பிச்சா. அவனை அவன் பேரு சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சா. முன்னாடி கணவனோட கால்களை தானே அமுக்கி விடுறத விட்டுட்டு இப்போ அவனையே தன்னோட கால்களை அமுக்க சொல்ல ஆரம்பிச்சா. கணவனுக்கு சொல்லாமலே வெளியே போயிடுவா. அவன் சொல்ற எந்த விஷயத்தையும் மதிக்க மாட்டா. கணவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவ சாப்பிடுவா. எந்த பூஜை தர்ம காரியங்கள்லையும் கணவனோட சேர மாட்டா. தனியா தன்னிச்சையா சந்தோஷமா இருந்தா. இந்த மாதிரி நடத்தைய பார்த்து லீலாவதியோட கணவன் ரொம்ப மனசுடைஞ்சு போனாரு. அவளை புரிய வைக்க பல முறை முயற்சி செய்தாரு. ஆனா அவ மாறல. அம்மாவும் அறிவுரை சொன்னாலும் லீலாவதி கேட்கல. தெரிஞ்சே கணவனை அவமானப்படுத்தினான். பகலும் இரவும் அவனை திட்டுவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, பேர் சொல்லி கூப்பிடுவது எல்லாம் தொடர்ச்சியா நடந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப யோசிச்சு லீலாவதியோட கணவன் அவளை விட்டு போக முடிவு செய்தாரு. யாருக்குமே சொல்லாம வீட்டை விட்டு போய் அவளை துறந்துட்டு காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்றது, தீய குணமுள்ள சுயநலமான மனைவியோட வாழ்ந்தா அவளோட பாவத்துல கணவனும் பங்கு வாங்கிக்குவான்னு. ஆனா லீலாவதி கணவனை தேடவே இல்லை. எதுவும் நடக்காத மாதிரி வீட்டிலேயே இருந்தா. அம்மா பல முறை மன்னிப்பு கேட்டு அவனை திரும்ப அழைச்சு வர சொல்லியும் லீலாவதி சொன்னது, அம்மா போகட்டும், பிச்சை எடுத்து வாழ்றாவன் எனக்கு பயன் இல்லை. அவனை கல்யாணம் பண்ணதால அவனுக்கு நான் உபகாரம்தான் செய்தேன். அவன்தான் முட்டாள்தனமா என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட கணவனோட வாழ்றதுக்கு பதிலா நான் தனியா வாழ்றதே நல்லது. நான் அழகா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க பல ஆண்கள் வருவாங்க. இதை கேட்ட அம்மாவும் வேதனைப்பட்டாள். இதுக்கடையில லீலாவதியோட கணவன் உலக ஆசைகளை விட்டுட்டு பரமாத்மா நினைவிலேயே தவம் செய்து வாழ்ந்தாரு. சில நாட்களுக்கு பிறகு லீலாவதியோட அப்பாவுக்கு துரதிர்ஷ்டம் நடந்துச்சு. அரண்மனையில திருட்டு செய்யும் போது பிடிபட்டு ராஜா கோபப்பட்டு அவரோட எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தார். அதனால லீலாவதியும் அம்மாவும் ஏழையாகி பிறர் வீட்டில் வேலை செய்ய வேண்டிய நிலை வந்துச்சு. அப்போதுதான் லீலாவதிக்கு தனிமை தாங்க முடியாம போச்சு. வீட்டுல ஒரு ஆண் கூட இல்ல, உதவிக்காக யாரும் இல்ல. அப்போதான் கணவன் நினைவு வந்தது. ஆனா அவன் காட்டுல சாது மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவனை தேடி லீலாவதி காட்டுக்கு போனான். எங்கெங்கோ அலைந்தாள். ஆனா அவன் கிடைக்கல. ஒரு இடத்துல சோர்ந்து உட்கார்ந்திருந்த போது திடீரென்று ஒரு சிங்கம் வந்து அவள் மேல் தாக்கியது. அந்த நொடியிலேயே அவளோட உயிர் போயிடுச்சு. மரணத்துக்கு பிறகு 3 யமதூதர்கள் அவளை இழுத்துக்கிட்டு யமலோகத்துக்கு கொண்டு போனாங்க. யமராஜா அவளோட பாவ புண்ணிய கணக்கை பார்த்து கணவனுக்கு மரியாதை கொடுக்காதவள், அவனை அவமானப்படுத்தினவள் என்பதால நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னார். பல வருடங்கள் நரக வேதனை அனுபவிச்ச பிறகு முன்பிறவி பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய லீலாவதிக்கு மறுபடியும் மனித பிறவி கிடைச்சது. அந்த பாவங்களால தான் இந்த பிறவியில அவளோட உடம்புல விதவையா ஆக போற அறிகுறிகள் தோன்றின. இதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, தேவி பார்வதி, எந்த பெண்ணோட உடம்புல சில அடையாளங்கள் இருந்தா அவங்க சீக்கிரமே விதவையா ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஒரு பெண்ணோட பாதங்கள் வியர்வை இல்லாம நரம்புகள் தெரியாம ரொம்ப மென்மையா இருந்தா அவங்க சுகவாசமும் செல்வமும் அதிகமா அனுபவிக்க மாட்டாள். பாதத்துல பெரிய விரல் வட்டமா பருமனா இருந்தா அவள் நல்ல குணமுள்ளவள், கணவனுக்கு முழு நம்பிக்கையோட இருப்பவள், செல்வம் பெறுவாள். ஆனா அந்த பெரிய விரல்ல நரம்புகள் தெளிவா தெரிந்தா அவள் துரதிர்ஷ்டம் சேர்ந்தவள், தவறான வழிகளுக்கு போகும் வாய்ப்பு இருக்கும். ரொம்ப சின்ன பெரிய விரல் இருந்தா அவள் சண்டை துன்பம் அதிகமாக அனுபவிப்பாள். பெரிய விரல் தட்டையா இருந்தா கர்ப்பம் தரிக்கும் சக்தி குறைவா இருக்கும். சுண்டு விரல் பெரிய விரலை விட நீளமா இருந்தா கட்டுப்பாடில்லாத ஆசைகளோட பல ஆண்களோட தொடர்பு வைக்கிறவங்களாக இருக்கலாம். பாத விரல்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமா நேரா வட்டமா இருந்து நகங்கள் மெலிசா சின்னதா இருந்தா அவள் செல்வம் அனுபவித்து கணவன் வீட்டில் சந்தோஷமா வாழ்பவள். மேலும் பாதத்துல பெரிய விரல் ரொம்ப பெருசா முன்பக்கம் வட்டமா இருந்து நகங்கள் சீரில்லாம நரம்புகள் தெளிவா தெரியாம இருந்தா விதவையாகிற நிலை வர வாய்ப்பு இருக்கு. தொடைகள் ரொம்ப பெருசா இருந்தா வாழ்க்கை முழுக்க துன்பம் அதிகமாக இருக்கும்.
பாதங்களில் சதை குறைவா இருந்தா கணவன் வீட்டோட அதிர்ஷ்டத்தை கெடுக்கிறவளாக இருப்பாள். ஒரு பெண்ணோட காலில் உள்ள மோதிர விரல் மற்ற விரல்களை விட ரொம்ப சின்னதா இருந்தா அவங்க அடிக்கடி சண்டை செய்கிறவங்களா இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை சகிக்க முடியாத மாதிரி மாறிவிடுவாள். ஒரு பெண்ணோட காலில் நடுவிரல் அதாவது மத்திய விரல் ரொம்ப நீளமாக இருந்தால் அவங்க திருமணத்துக்கு பொருத்தமில்லாதவங்களா இருப்பாங்க. ஒரு பெண் நடக்கும்போது கால்களை தரையில் பலமாக அடித்து தம் தம் சத்தம் வர்ற மாதிரி நடந்தா அவங்க தன்னோட கணவனுக்கு அழிவை கொண்டு வர்றவங்களா இருப்பாங்க. இதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, தேவி பார்வதி, இந்த அடையாளங்கள் தான் லீலாவதி சீக்கிரமே விதவையானால் முன்பிறவில செய்த கர்மங்களால தான் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை வருது. ஒரு பெண் தன்னோட கணவனை அவமானப்படுத்தி அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டா அந்த பெண் நிச்சயமா சீக்கிரமே விதவையாகிறவளா இருப்பாள். ஒரு உண்மையான பதிவிரத பெண் யாரையும் அவமானப்படுத்த மாட்டாள். தன்னோட கணவனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாள். எப்போதும் கணவனுக்கு ஒரே நம்பிக்கையோட அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாள். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு எப்போதும் துன்பம் வராது. அவள் இறந்ததுக்கு பிறகும் என் லோகத்துக்கே வருவாள். இந்த மாதிரி சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதையை சொன்னார். இந்த கதையை வைத்து மனிதர்கள் எல்லாருக்கும் நல்ல பாதையை காட்டினார். அதனால் சிவபெருமான் பார்வதி அம்மா சொன்ன இந்த கதையை யார் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கவனமாக கேட்குறாங்களோ அவங்க எல்லாரோட பாவங்களும் நீங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்மீக தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஹர ஹர மகாதேவனு கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.